அப்பா செம வெயிலா இருக்குன்னு தெரிஞ்சது. ஆனா 38 டிகிரி மாதிரி அப்படிதான் இருக்கு. அப்பா சரியான வெயில். ஒரு பவுண்ட் லேம்ப் வந்து $17.99 போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் லேம்புக்கு. ரவுடிக்கும் இங்க சிக்கன் வச்சிருக்கு. இன்னைக்கு ரவுடிக்கு லெக் பீஸ். ரொம்ப கிளீனா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்படா எனக்கு சிக்கன் தருவீங்க? என் காவியா ஆல்சோ சாப்பிட்றதுக்கு வெயிட்டிங். ஸோ அதனால நான் ஃபெரோரோ ரோஷை டேஸ்ட் பண்ணிட்டேன். இதை நான் போய் அவள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா வயிறு எறிவா. யோசிச்சு பாருங்களேன், நல்லா சிக்கன் முட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குல்ஃபி அடிச்சா எப்படி இருக்கும்னு எனக்கு இப்போ அப்படிதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி கிஃப்ட் எடுத்துகிட்டு போனோன்னா நல்லா இருக்கும்ல. யூஸ்வலாக என்ன எடுத்துகிட்டு போவோம்? யூஸ்வலாக நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தேர்ஸ்டே, ஜூன் 16. டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் டே மட்டும் சொல்கிறீங்க, டேட்டும் சொல்லுங்கன்னு. எஸ், இன்னைக்கு வந்து ஜூன் 16. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு ஆள் தான். நம்ம கார்த்தி தான் வராரு. உங்களுக்கு அந்த மூட்டைப்பூச்சியை பத்தினது, அப்புறம் பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லையா? ஸோ கார்த்தி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வர போறாரு. அவருக்கு மட்டன் சமைக்கலாம் அப்படின்னு பிளான். மட்டன் இல்லைன்னா லேம்ப். அதனால பக்கத்துல வந்து ரூயி மீட் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கு. அங்க போய் மீட் வாங்க போறேன். அப்படியே போயிட்டு அந்த கடை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஏன்னா யூஸ்வலா நம்ம சேனல்ல இதுவரைக்கும் காட்டினது எல்லாமே தமிழ் கடை தான் காட்டியிருக்கேன். மீட் ஷாப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சும்மா குயிக்கா கூகுள் பண்ண, பக்கத்துல என்ன மீட் ஷாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூயி மீட் ஷாப் அப்படின்னு சொல்லி பக்கத்துலயே ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால அங்க போயிட்டு அந்த மீட் ஷாப் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வந்து மட்டன் சமைக்க போறோம். அப்புறம் வீட்டுல வந்து குல்ஃபி இருக்கு டெசர்ட்டுக்கு. அந்த குல்ஃபியும் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு உங்க கூட எல்லாம் ஷேர் பண்றேன். அது வந்து ஒரு ஹோம்மேட் ஃபுட் மாதிரி இங்க சமைச்சு குல்ஃபி செஞ்சு டெலிவர் பண்றாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் கடைசியில சொல்றேன். முதல்ல போய் நம்ம இந்த ரூயி மீட் ஷாப்ல போய் மீட்டை வாங்கிட்டு வரும். இன்னைக்கு வெதர் 32 டிகிரி செல்சியஸ், ஃபீல்ஸ் லைக் 38. அப்பா செம வெயிலா இருக்குன்னு தெரிஞ்சது. ஆனா 38 டிகிரி மாதிரி அப்படிதான் இருக்கு. அப்பா சரியான வெயில். கூலா ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ. ரியூ கோமெஸ் மீட்ஸ் அண்ட் ஃபுட் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. கடை நல்லா பெருசா இருக்கு, விலையும் நல்லா பெருசா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு பவுண்ட் லேம்ப் வந்து $17.99 போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் லேம்புக்கு. ஏன்னா ஸ்காப்ரோலாம் வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா சீப்பராகவே எடுக்கலாம். மொத்தம் நான் 4.1 பவுண்ட்ஸ் லேம்ப் இது ஒரு ஷோல்டர் பீஸ் வந்து வெட்டி கொடுத்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் $17.99 எனக்கு ஆல்மோஸ்ட் $75+ வந்துருச்சு. இதுவே ஸ்காப்ரோல சில ஷாப்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா கம்மியா தான் இருக்கும். இந்த அளவுக்குலாம் எக்ஸ்பென்சிவா இருக்காது. இங்க இந்த கடை செம்ம எக்ஸ்பென்சிவ். பட் வந்து பார்த்தா தானே தெரியும். பக்கத்திலேயே இருக்கிறனால இங்க வந்து வாங்கிட்டோம். இல்லைன்னா யூஸ்வலா ஸ்காப்ரோல இருந்தா வாங்கிட்டு வருவோம். எனிவேஸ், இப்ப வீட்டுக்கு போறோம். மட்டனை குட்டி குட்டியா வெட்டுறோம், சமைக்கிறோம். லெட்ஸ் கோ. பீஸ் ஒன்றும் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டணும். வெட்டுறதுக்கே ஒரு 1/2 hour டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்ல பெரிய பெரிய பீசஸாக இருக்குது. வெட்டும். நான் மட்டன் வெட்டிட்டேன். காவியா வந்து ஆனியன், தக்காளி, அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் வெட்டி வச்சுட்டா. ஸோ அதனால் இப்போ எல்லாத்தையும் போட்டு குக் பண்ண வேண்டியதான். இன்னைக்கு இன்ஸ்டா பாட்டில் தான் சமைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு வச்சதை பார்த்துருப்பீங்க. நல்லா தான் வந்துச்சு. ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். பட் ஆனால் அது டேஸ்ட் பண்றது வைக்கிறது அதெல்லாம் காட்டிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் போரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாலாம் வீடியோ பண்ணல. அன்னைக்கு நடந்தது மட்டன் குழம்பு வச்சாச்சு, ஓகேவா வந்தது. இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் குழம்பு வைக்க போறோம். இன்னைக்கு சண்டே சிக்கன் குழம்பு வைக்க போறேன். லெட்ஸ் சி. அதையும் குட்டியா உங்ககிட்ட வீடியோ காட்டிட்டு, இன்னும் அந்த இதை ஓப்பன் பண்ணல. நம்ம குல்ஃபி பாக்ஸையும் நம்ம கடைசியில ஓப்பன் பண்ண போறோம். அதுதான் இன்னைக்கு நமக்கு டெசர்ட். டிஷ் வாஷிங் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது சிக்கன் கட்டிங், ஆனியன், தக்காளி எல்லாம் வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சிக்கன் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோன்னு சொல்லி ஒரு பெரிய செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் ஒன்று இருக்கு. அது வந்து நிறைய 24 hour ஸ்டோர். கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்கெல்லாம் வந்து நல்லா பாஷாக இருக்கும். ஸோ நேற்று மெட்ரோ போயிருந்தேன். மெட்ரோவில் தான் இந்த சிக்கன் வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $12.95. அண்ட் மொத்தம் எவ்வளோ இருக்கு? 1.68 kgs இருக்கு. ஸோ ஒரு கேஜி அரௌண்ட் $7 வர்ற மாதிரி 7 to 7.69 போட்டிருக்காங்க per கிலோ. இது வந்து ஆல்மோஸ்ட் 1.5 கிலோ, $12.95. ஸோ இதை நம்ம தான் உரிச்சு கட் பண்ணி, தமிழ் கடைக்கு போனோம்னா எல்லாம் உரிச்சு கட் பண்ணி வச்சிருவாங்க. இது வந்து ஃபுல் கோழி அப்படியே வாங்கிட்டு விட்டோம். ஸோ அதனால நம்ம தான் கட் பண்ண போகிறோம்.
நம்ம இன்னைக்கு சிக்கன் சாப்பிட போகிறோம். பட் வானுக்கு காவியா ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அவளோட ஸ்வீட் பொட்டேட்டோவை மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். வெந்துக்கிட்டு இருக்கு. ரவுடிக்கும் இங்கே சிக்கன் வச்சிருக்கு. இன்னைக்கு ரவுடிக்கு லெக் பீஸ். ஆல்ரைட், நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்றதுக்கான டைம் வந்துட்டு கொதிச்சிட்டு இருக்கு. கொதிக்கிறது ஆஃப் பண்ணிடலாம். நான் அப்படியே லேப்டாப்ல லிங்கன் லாயர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் அது பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆஃப் பண்ணியாச்சு. யூஸ்வலாக சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு வச்சேன்னா சும்மா எடுத்து டேஸ்ட் பண்ணால் நம்மளால் சரியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஒரு பீஸையும் எடுத்து போட்டு சாப்பிட்டு வெந்திருக்கா வேகலையா. நான் ரொம்ப கம்மி டைம் தான் வச்சேன். ஓ வாவ், கொஞ்சம் சுமாராக தான் வந்த மாதிரி இருக்குது. பார்த்தாலே தெரியுது அவ்வளோ சிறப்பாக வரவில்லைன்னு நினைக்கிறேன். வச்சு சரியான சூடாக இருக்குது. நான் வேகலையோன்னு நினச்சேன். ஆக்சுவலாக கரெக்டாக வெந்திருக்கு எக்ஸாக்டாக. இன்றைக்கி வந்து கூட ஒரு 2 minutes கூட வச்சேன். யூஸ்வலாக 8 minutes தானே, நம்ம இன்றைக்கி ஒரு 10 நிமிஷமும் வச்சாச்சு. ரவுடி ரொம்ப க்ளீனாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எப்படா எனக்கு சிக்கன் தருவீங்க அப்படின்னு. ஹாய் ரவுடி, சிக்கன் வேணுமா? சிக்கன் சொன்னால் பையன் செம்ம குஷியாடுவான். என்ன ரவுடி, சிக்கன் வேணுமா? யூ வாண்ட் சிக்கன்? அழகா தலையாட்டி ஆட்டி பார்த்துட்டு இருக்கான். வெந்துட்டு இருக்கு. உனக்கு சிக்கன் குழம்பு கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காவியாட்ட சொன்னேன். சரி அப்படியே ஒரு ஆம்லெட்டும் போட்டுட்டீங்கன்னா மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. ஸோ அதனால குயிக்காக ஒரு வள்ளிய ஆம்லெட் ஒன்று போட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்தது நான் சொன்ன மாதிரி நமக்கு குல்ஃபியை வந்து ஓபன் பண்ண போறோம். இது வந்து குல்ஃபி ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இது வந்து குட்டி குட்டியா உள்ள வந்து நிறைய குல்ஃபி ஃபிளேவர்ஸ் இருக்கு. இது ஒரு ஹோம் பேஸ் பிசினஸ். குல்ஃபி ஸ்பாட் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்ல kulfispot@gmail.com சொல்லி அவங்களுக்கு இமெயில் பண்ணீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா $25 இந்த மாதிரி ஒரு பாக்ஸ். 15 கப்ஸ் வரும். நீங்க அந்த 15 கப்ஸ் மொத்தம் 3 வெரைட்டி ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்க கிட்ட நிறைய லாங் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன சொல்றது, மேங்கோ, பிஸ்தா, ஃபெரோரோ ரோஷே, ஓரியோ, அதுக்கப்புறம் மைலோ, ஐ திங்க் வட்லாப்பம் கூட வச்சிருந்தாங்க அந்த லிஸ்ட்ல. ரோஸ் சர்பத், இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. அதுல மொத்தம் 3 ஃபிளேவர்ஸ் பிக் பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணலாம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $25. ஆர்டர் பண்ணும்போது நீங்க ஒரு ஹாஃப் டெபாசிட் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபராவோ இல்ல கேஷாவோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வேணா ஆர்டர் பண்ணலாம். பட் முன்னாடியே சொல்லிடுறது பெட்டர் இல்லையா? அவங்களும் ஏன்னா ஹோம் பேஸ்ட் பிசினஸ் அப்படின்றனால ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும். அண்ட் ஜிடிஏல சில ஸ்பெசிபிக் லொகேஷன்ஸ்ல டெலிவரி பண்றாங்க. ஸோ நீங்க ஜிடிஏக்குள்ள இருக்கீங்க, ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மேபி அவங்க டெலிவர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அப்படி இல்லைன்னா மாக்கம்ல அவங்களோட லொகேஷன் இருக்கு, நீங்க மாக்கம்ல போய் பிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் ஒரு டெசர்ட் லவர் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஃப்ளேவராக எடுத்து பார்ப்போம். வா, கப்பு சூப்பராக இருக்குல்ல, குட்டி குட்டி கப்ஸில் வந்துருக்கு.
எஸ், ஒன்று என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னு தெரியலை. டேஸ்ட் பண்ணி நானே கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஐ திங்க் இது ரோஸ் சர்பத்னு நினைக்கிறேன். டிங். ஆக்சுவலாக இது வந்து 4 வீக்ஸ் வரைக்கும் ஃப்ரீசரில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்கேஸ் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மொத்தம் 4 வாரம் இதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்க முடியும். ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஆக்சுவலாக இதில் 13 கப்ஸ் வந்திருக்கு. நிறைய ஃப்ளேவர்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் யூஸ்வலாக ஆர்டர் பண்ணும்போது நான் முதலே சொன்ன மாதிரி தான் 15 கப்ஸ் வரும். அதில் மொத்தம் நீங்கள் 3 ஃப்ளேவர்ஸ் என்ன வேணும்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 கப்ஸ் வரும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்லையும். ஸோ முதல்ல இதை பார்க்கும்போதே தெரியுது இது ஃபெரோ ரோஷேவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை. ஓகே காவ்யா, இது உனக்கு. இது என்னவா இருக்கும்? ஐ திங்க் இது வட்லாப்பம்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வட்லாப்பமும் டேஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் மைலோ ஃப்ளேவர் வருது இது. ஆனால் இங்கேயும் மைலோ இருக்குது. வெயிட் அ மினிட். ஐ திங்க் இது லோட்டஸ் பிஸ்காட்னு நினைக்கிறேன். இது ஓரியோ கம் மைலோ டேஸ்ட்டில் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், நல்லா சிக்கன் முட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குல்ஃபி அடித்தா எப்படி இருக்கும்னு எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. கன்ஃபார்மாக ஃப்ளாட் ஆகிடுவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு. இப்படி இனிமேல் தான் குளிக்கணும். ஸோ அதனால் குளிச்சுட்டு ஃப்ளாட். கேட்கலாம், என்னடா குளிக்காமலே சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சிட்டியான்னு. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சிட்டோன்னா நான் அதுக்கப்புறம் சுத்தமாக இருக்கலாம். அதுதான் அடுத்தது. ஐ திங்க் இதுதான் என்னோட ஃபேவரட் எதாக இருக்கும்னு சொல்கிறேன். பார்க்கும்போது இது 2 தான் என்னோட ஃபேவரட்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா மேங்கோவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரோஸ் ஃப்ளேவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அடுத்தது வந்து நம்ம மேங்கோ. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனால் இந்த மாதிரி கிஃப்ட் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும்ல. யூஸ்வலாக என்ன எடுத்துகிட்டு போவோம்? யூஸ்வலாக நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இனிமேல் இந்த மாதிரி வாங்கிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வரும்போது ஏதாவது டெசர்ட் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கும் போது ரெகுலர் ஐஸ்கிரீம்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 5 ஃப்ளேவர் 10 ஃப்ளேவர் பர்த்டே பார்ட்டியில் அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சோன்னா பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும்ல. இப்போல்லாம் மேக்ரோன் தான் வந்து நிறைய பர்த்டே பார்ட்டிஸில் பார்க்குறேன். பட் இந்த மாதிரிலாம் பர்த்டே பார்ட்டிஸில் நம்ம டெசர்ட் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஐடியா, ஒரு தாட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இனிமே தான் போயிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணணும், வீடு க்ளீன் பண்ணணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் போய் கண்டினியூ பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க, இனிமேல் நம்ம டெய்லி விளாக்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பபாய்.